காட்டில் ஒரு யானையும் ஒரு முயலும் 2 பேரும் நல்ல நண்பர்கள். இவங்க 2 பேரும் ஒரு நாள் பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்போது அந்த இடத்துல ஒரு செடி ஒன்று காஞ்சு போய் இருந்துச்சு. அப்போ அந்த யானை முயலை பார்த்து கேட்டுச்சு, இந்த செடி ஏன் இவ்வளோ வாடி போயிருக்கு அப்படின்னு சொல்லி. அதுக்கு அந்த முயல் சொல்லிச்சு, இந்த செடிக்கு தண்ணியே இல்லை போல், அதனால தான் இது இவ்வளோ வாடிடுச்சு அப்படின்னு சொல்லி. சரின்னு அவங்க 2 பேரும் ஒரு முடிவெடுத்து அந்த செடிக்கு தண்ணி ஊற்றலான்னு டிசைட் பண்ணாங்க. அவங்க பக்கத்தில் இருக்க ஒரு குளத்தில் போய் யானை தண்ணி எடுத்துச்சு. அந்த முயல் பக்கத்தில் இருந்த ஒரு செடியிலேருந்து காஞ்சி போன ஒரு சுரக்காயோட குடுக்கையை ரெடி பண்ணுச்சு. அந்த தண்ணியை அந்த சுரக்குடுக்கையில் நிரப்பி முயல் யானை மேலே ஏறி நின்று அந்த செடிக்கு மேலே இருக்க மரக்கிளையில் கட்டி விட்டுருச்சு. யானை அதுக்கப்புறமா ஒரு குச்சியை வச்சு அந்த சுரக்குடுக்கையில் ஒரு சின்ன ஓட்டை போட்டு விட்டுருச்சு. அந்த ஓட்டை வழியாக தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வடிஞ்சு அந்த செடிக்கு விழுக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ அந்த 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. அவங்க அடிக்கடி அந்த பக்கமாக வந்து அந்த சொரக்கொடுக்கையில் தண்ணியை மட்டும் நிறச்சிட்டு போயிட்டு இருந்தாங்க. அந்த செடி கொஞ்சம் கொஞ்சமாக திரும்பவும் உயிர் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கப்புறமா ஒரு நாள் பார்க்குறப்போ அழகாக அதில் ஒரு பூவும் பூத்துருச்சு. இந்த 2 நண்பர்களோட முயற்சியால் சாக போகிற நிலைமையில் இருந்த ஒரு செடி காப்பாற்றப்பட்டுருச்சு. செடிகளுக்கு தண்ணி ஊற்றினா அது நல்லா அழகாக வளர்ந்து நிறைய பூக்களும் கொடுக்கும். ஒரு சேவல், ஒரு எலி, ஒரு எறும்பு, ஒரு வெட்டுக்கிளி, அப்புறம் ஒரு தேனி, இந்த 5 பேரும் நல்ல நண்பர்கள். இவங்க 5 பேருக்கும் ஒரு நாள் விளையாடிக்கிட்டு இருக்கப்போ ஏதாவது ஸ்வீட் சாப்பிடணும் போல் ஆசையாக இருந்துச்சு. சரி, ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்து ஸ்வீட் செய்யலான்னு முடிவு பண்ணி அவங்க போய் ஆளுக்கு ஒரு பொருள் எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த சேவல் போய் கொஞ்சம் கேழ்வரகு எடுத்துகிட்டு வந்துச்சு. எறும்பு போய் ஒரு வெள்ளைக்கட்டி எடுத்துகிட்டு வந்துச்சு. அதுக்கப்புறமா அந்த வெட்டுக்கிளி போய் கொஞ்சம் நெய் எடுத்துகிட்டு வந்துச்சு. எலி என்ன எடுத்துகிட்டு வந்துச்சு தெரியுமா? ஒரு தேங்காய் எடுத்துகிட்டு வந்துச்சு. அப்புறம் தேனி போய் தேன் எடுத்துகிட்டு வந்துச்சு. இந்த பொருட்களை எல்லாம் ஒரு சட்டியில் போட்டு நல்லா கிளறி அதுலேருந்து அவங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா குட்டீஸ்? கேழ்வரகு லட்டு செஞ்சாங்க. அது ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சு. இந்த 5 பேரும் அதை தட்டில் வச்சு ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. அடுத்த கதைக்கு போகலாமா? காட்டில் சில நண்பர்கள் இருந்தாங்க. ஒரு முயல், ஒரு அணில், அப்புறம் ஒரு குரங்கு, அதோட சில பறவைகளாக ஒரு குருவி, ஒரு கழுகு, அப்புறம் ஒரு மைனா. இவங்க எல்லாருக்கும் ஆற்றை கடந்து மறுக்கரையில் இருக்கிற பழத்தோட்டத்துக்கு போகணுன்னு ஆசை. அங்கே இருக்கிற பழங்கள் எல்லாம் ரொம்ப ருசியாக இருக்கும்னு அவங்க சின்ன வயசுலேருந்து கேள்விப்பட்டிருக்காங்க. ஆனால் அந்த ஆற்றை கடந்து போக முடியாததால் யாருமே அங்கே போனதில்லை. சரின்னு இவங்க எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணி மறுக்கரையில் இருக்கிற பழங்களை பறிச்சுட்டு வரணும்னு சொல்லி அங்கேருந்து ஒரு படகுல கிளம்புனாங்க. எல்லாரும் மறுக்கரைக்கு போய் அங்கே இருக்கிற மரங்களில் ஏறி குரங்கும் அணிலும் பழங்களை பறித்து போட்டாங்க. இப்போ மறுபடி எல்லா பழங்களையும் படகுல ஏற்றிட்டு அவங்க மறுக்கரைக்கு கிளம்புனாங்க. அப்போ ஆற்றுக்கு நடுவில் வந்துட்டுருக்கப்போ படகு சுமை தாங்காமல் ஆட ஆரம்பிச்சிடுச்சு. வேகமாக அங்கேருந்து அந்த கழுகு, குருவி எல்லாரும் கொஞ்சம் பழங்களை தன்னோட வாயில் கவ்விட்டு மறுக்கரைக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறமா படகு சுமை குறைஞ்சதும் நிதானமாக போக ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ மறுக்கரைக்கு எல்லா விலங்குகளும் பறவைகளும் வந்து சேர்ந்ததுக்கப்புறமா அந்த பழங்களை எல்லாரும் கொஞ்சமாக ஷேர் பண்ணி ரொம்ப சந்தோஷமாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. இந்த நண்பர்கள் எல்லாரும் கூட்டாக முயற்சி பண்ணி தான் அந்த பழங்கள் எவ்வளோ ருசியாக இருக்குங்கிறத அவங்க அனுபவிச்சாங்க. இது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கிற ஒரு ஸ்டோரி குட்டீஸ். அடுத்த கதையெல்லாம் பார்க்கணுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடணும். அப்போ தான் அடுத்தடுத்த கதையெல்லாம் பார்க்க முடியும். ஓகேவா குட்டீஸ்? டாடா, பாய் பாய்.